கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறார். ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும், அது தாமதித்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். அன்பு பிள்ளைகளே, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன், அது தாமதிப்பதே இல்லை. ஒருவேளை இந்த ஆபகு தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் உங்களுக்கு எனக்கும் தெளிவாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு குறித்த காலம் இருக்கிறது என்று சொல்லி உங்களை என்னையும் ஆண்டவர் வசனத்தின் மூலம் திருப்தி அடைகிறதுக்கு வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கும்போது அன்பு பிள்ளைகளே, இதற்கு ஆதாரமாக நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கலாம். அவருக்கு என்ன செஞ்ச, அவருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். 12 அரிக்கட்டுகளும் அப்படியே அவரை அப்படி தலை குனிந்து நின்றது போல அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அதே போல ஆண்டவர் அந்த தரிசனத்தை சொந்த சகோதரர் குழிக்குள்ள தூக்கி போட்ட பின்பு அங்கே எகிப்து தேசத்துக்கு போகிறாரு. அங்கே அதன் பின்பு அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். அதன் பின்பு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த தரிசனத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அதுவரையும் அவர் என்ன செய்கிறாரு, உருவாக்கப்படுகிறார். அதுவரையும் பாடுகளையும் நெருக்கத்திலையும் கர்த்தரை விட்டு அவர் பின்வாங்கலை. பாவ சோதனைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, உபத்திரம் வந்தது, அது மத்தியிலையும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தார். ஆனால் அது முடிவிலே விளங்கியது. அதே எகிப்து தேசத்தில் அங்கே கொடிய பஞ்சம் உண்டாச்சு. அத்தனை சகோதரர்களும் தன்னுடைய இதே இடத்துக்கு வராங்க. வரும்போது இங்கே ஒரு தேசத்துக்கு அதிகாரியாக இருந்தது போல இருக்கிறார். பார்த்தா சொந்த சகோதரன் யோசேப்பு. அவர் தான் என்ன செய்கிறாரு, வாரி வழங்கி அவர்களை என்ன செய்கிறாரு, போஷித்து திருப்தி அடைய செய்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு அந்த சொந்த சகோதரர்கள்லாம் அந்த குழிக்குளத்துக்கு போட்டாங்க. ஆனால் அந்த சகோதரர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அப்போ அந்த தரிசனம் நிறைவேறும் வரையும், அந்த காலம் வரும் அவர் பொறுமையாக இருந்தார். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தார். கர்த்தர் அதிசயத்தை செய்தார். அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நம்மளுக்கு மாலை வேளைகளில் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் தரிசனம் தெரியலாம். ஒருவேளை நம்ம இரவில் நைட்டில் படுக்கும்போது தெரியலாம். அந்த தரிசனங்களை நீங்கள் எழுதி வைக்கும்போது அந்த நிறைவேறும் வரையும் நீங்கள் என்ன செய்யணும், பொறுமையாக காத்திருக்கணும். யோசேப்பு எவ்வளோ பொறுமையாக காத்திருந்தா, அதே போல் நீங்களும் நானும் காத்திருக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாய் சுதந்திரிக்க முடியும். சோர்ந்து போகாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும், அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும், அது தாமதித்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன், அது தாமதிப்பதில்லை. ஜெபிப்போமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு சோஸ்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகழிடமே உமக்கு சோஸ்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகழிடமே உமக்கு சோஸ்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் அன்பு மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் ஒருவேளை நீ தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீ வேலைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கைக்காக நீ ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், வீடு கட்டுவதற்காக நீ ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஐயோ இன்னும் தரிசனம் நிறைவேறலே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கியா? ஆண்டவர் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்கு அந்த தரிசனத்தை தந்திருப்பான். ஐயோ இன்னும் நிறைவேறலை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் அந்த வசனத்தை வச்சு நீ ஜபிக்கும் போது ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் சமயத்தையும் நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறான். அந்த வேளை வரட்டும் என்று சொல்லி நீ பொறுமையா யோசேப்பு எப்படி காத்திருந்தாரோ அதே போல நீ காத்திருக்கும் போது நிச்சயமா அதை நிறைவேற்றி தருவார். அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் ஏற்ற துணையை தந்து உங்களை திருப்தி அடைய செய்வான். ஏற்ற நாட்களில் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஆண்டவர் கற்பத்தை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்.
அதே போல் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஆண்டவர் அருமையான ஒரு வீட்டை கட்டி சந்தோஷப்படுத்துவா. அதே போல் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தேர்வு எழுதுறதுக்கு நல்ல சத்துவத்தை தந்து, நல்ல பலத்தை தந்து, தைரியத்தை தந்து ஆண்டவரே எழுத வைப்பார். ஆண்டவரே உங்களுக்கு ஜெயம் தருவா. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றி தந்து உங்களை உயிருள்ள சாட்சியாக நிறுத்துவா. சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. ஆண்டவர் உங்களுக்கு குறித்த நாட்களில் அதை நிறைவேற்றி தந்து உங்களை திருப்தியாக்குவா. பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.